கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்தமான ஓய்வு நாள் எது, அது எப்படி மாற்றப்பட்டது, கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதா என்கின்ற தலைப்பில் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஆமென். பரிசுத்தமான ஓய்வு நாள் எது, ஏன் எப்படி மாற்றப்பட்டது, கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதா என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 10 கட்டளைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அந்த 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளை ஆகிய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பதே. ஆமென். இந்த ஒரு கட்டளை குறித்து தான் நம்ம ரொம்ப அதிகமாக தியானிக்க போகிறோம். எல்லா கட்டளைகளும் கடைபிடித்து ஆகணும். ஆனால் இந்த 4ஆம் கட்டளையாகிய பரிசுத்தமான ஓய்வு நாள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், 10 கட்டளைகள், எல்லா கட்டளைகளும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் 4ஆவது கட்டளை கடைபிடிக்கக்கூடாது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறபடினாலே ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு இந்த ஆழமான சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏவுதல் கொடுத்தபடினாலே இந்த வார்த்தையை சமூகத்தில், கர்த்தருடைய தேவ சமூகத்தில் அமர்ந்து தியானித்து இதை நான் மீண்டும் ஒரு விஷயத்தோடு உங்களுக்கு நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாள் என்றால் என்ன? சனிக்கிழமை. அப்ப பரிசுத்தமான ஓய்வு நாள் எது என்றால் வேத சத்தியத்தின்படி 7ஆம் நாள். அந்த 7ஆம் நாள் என்று சொல்லி பார்க்கும்போது வாரத்தினுடைய 7ஆம் நாளாகிய சனிக்கிழமையை குறிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறதான நாள் வாரத்தினுடைய 1ஆம் நாள். ஆனால் தேவன் சொன்ன நாள் 7ஆம் நாள். நாம் ஆராய்ச்சி கொண்டிருப்பதோ 1ஆம் நாள். இது வேத சத்தியத்தின்படி கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். வேத சத்தியத்தின்படி இந்த 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமையை பரிசுத்த சபைகளும் பரிசுத்த மனிதர்களாகிய ஜனங்களும் கடைபிடிக்கிறோமா என்றால் இல்லை. ஆமென். வேத சத்தியத்தின்படி இந்த 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமையை பரிசுத்தமான ஓய்வு நாளாக பரிசுத்த சபைகளும் பரிசுத்த சபையை சார்ந்த மனிதர்களாகி நாமும் கடைபிடிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அதான் உண்மை. ஆனால் நம்ம ஆராதிக்கிற நாள் எது? வாரத்தினுடைய 1 நாளில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொன்னது என்ன? 7ஆம் நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து அதில் ஓய்ந்திருந்தார். அதில் தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று கட்டளையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த கட்டளை மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். காரணம் ஏன் நாம் கடைபிடிக்கவில்லை என்றால், காரணம் சாத்தானுடைய வஞ்சகத்தால் இது மாற்றப்பட்டுள்ளது. ஒரு வேத வசனத்தை வைத்து பொய்யான விளக்கம் சொல்லி பொல்லாத மனிதர்களாகிய சிலரால் இது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்ற வேத வசனம், தீர்க்க தரிசனமான வேத வசனம் நிறைவேறியுள்ளது என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. திரும்பவும் சொல்கிறேன், சாத்தானுடைய வஞ்சகத்தாலும்
இது மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வேத வசனத்தை வைத்து அந்த வேத வசனத்திற்கு பொய்யான விளக்கம் சொல்லி பொல்லாத மனிதர்களாய் பொல்லாத ஸ்தாபனத்தின் மூலமாய் இது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றப்பட்டது நிமித்தம் உலகம் முழுவதும் பொல்லாதவர்களுக்குள் கிடக்கிறது என்கின்ற வேத சத்தியம் நிறைவேறும்படி இது நடந்தது. ஆமென். எப்படி மாற்றப்பட்டது? பொய்யான அர்த்தம் சொல்லி மாற்றப்பட்டது. அது எதை சொல்லி மாற்றப்பட்டதுன்னா, எந்த வசனத்தை சொல்லி மாற்றப்பட்டதுன்னா, எடுத்து வாசிக்கலாம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதில் 14வது வசனம். எடுத்தவர்கள் பக்கம் சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். 276 எல்லாரும் எடுத்துக்கோங்க. கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதுதான் வசனம். அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த கட்டளை இந்த வசனத்தை கொண்டு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் வேற. பொய்யான ஒரு அர்த்தத்தை சொல்லி மாற்றி விட்டார்கள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா, நமக்கு எதிரிடையா இருக்கிறோம் யாரு? நமக்கு எதிரி யாருமா? சாத்தான். மனிதர்கள் கிடையாது. அப்ப நமக்கு எதிரிடையாகவும் சாத்தானால் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும், கட்டளைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகளை கடைபிடிக்க முடியாதுன்னு சொன்னவன் யாரு? சாத்தான். பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட ஆர்குமெண்ட் பண்ணி கட்டளைகளை எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு தேவதூதனாலையும் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி கட்டளைகளால் விரோதமாக மாறினவன் தான் சாத்தான். அப்போ கட்டளைகளால் நமக்கு விரோதமாக மாறினவன் சாத்தான். அந்த சாத்தானுடைய கையெழுத்தை குலைத்து, சாத்தானுடைய கையெழுத்து எப்போ மனுஷனுக்குள்ள வந்துச்சு? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் மனுஷனை உண்டாக்கின போது தேவனுடைய கையெழுத்து இருதயத்தில் இருந்தது. தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சட்டதிட்டங்கள், தேவனுடைய சுவாசம், தேவனுடைய சாயல்படி படைக்கப்பட்டிருக்கிற மனுஷன். அப்போ தேவனுடைய கையெழுத்தின்படி அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். அப்போ தேவனுடைய கையெழுத்து மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது. கண்டு தானே? ஆனால் சாத்தானுடைய கையெழுத்து எப்போ உள்ள வந்துச்சு? நீ சாப்பிடாதே என்று சொல்ல அந்த மரத்தினுடைய கனியை இவன் சாப்பிட்டதுனால, சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கனியை புசித்ததுனால தேவனுடைய கையெழுத்து மாத்திரம் இருந்த மனுஷனிடத்துல பாவ கையெழுத்து என்று ஒன்று வந்தது. அந்த பாவ கையெழுத்து சாத்தானுடைய கையெழுத்து. இந்த சாத்தானுடைய கையெழுத்தை குலைத்து நமக்கு நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் வைத்து ஆணி அடித்தார். அப்போ சாத்தானை தான் சிலுவையில் ஆணி அடித்தார். சாத்தானுடைய அதிகாரத்தை தான் சிலுவையில் வைத்து ஆணி அடித்தார். சாத்தானுடைய அந்த கையெழுத்து தான் சிலுவையில் வைத்து ஆணி அடித்தார். கட்டளைகளை சிலுவையில் வைத்து ஆணி அடிக்கவில்லை. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கட்டளைகளை சிலுவையில் வச்சு ஆணி அடிச்சிட்டாருன்னா ஒரு கட்டளையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது தேவையே இல்லை. கண்டத்தை வணங்கலாம், சிலை வழிபாடு செய்யலாம், எல்லாத்தையும் எத்தனை நாள் தாறுமாறாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்ற காலகட்டம் வரைக்கும் கட்டளைகளை கடைபிடிக்க சொல்கிறேன்ப்பா. நான் கட்டளைகளை சிலுவையில் வச்சு ஆணி அடிச்சுட்டேன், இனிங்க நீங்கள் இஷ்டத்துக்கு தாறுமாறாக நடக்கலாம், கட்டளைகளை நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கேயாவது அப்படி சொல்லுதுண்டா? இல்லை நம்ம எங்கேயாவது படித்ததுண்டா? ஆக சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. சாத்தானையும் அவனை சேர்ந்த கையெழுத்தையும் தான், அவனுடைய துறைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களையும் தான் உறிந்து கொண்டு அவனுடைய காரியங்களை செயலிழக்க செய்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். இதுதான் சத்தியம். ஆனால் இது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, அப்படியே செத்து போயிடுவாருன்னு பிசாசு பார்த்தான்.
அவர் திடீர்னு உயர்ந்ததுனால வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டானா, இதை வச்சு நம்ம வேற மாதிரி எதனா பிளான் பண்ணலான்னு பார்த்தா இந்த இயேசு திடீர்னு உயிரோடு எழுந்துட்டாரு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உயிரோடு எழுந்த அந்த நாளை மகிமையான நாளாக மாற்றிடலான்னு சொல்லி நாடகம் ஆடி தேவனை மகிமை செலுத்துகிறதை போல பரிசுத்தமான ஓய்வுனால அவர் உயிர் சேர்ந்த நாளுக்கு மாற்றிட்டான். இது தப்பா ரைட்டா? தப்பு. ஏசப்பா அப்போஸ்தலர்கள் இடத்துல எவ்வளோ வார்த்தைகளை சொன்னார். கட்டளைகளை மாற்றியாச்சு. நான் உயிர் சேர்ந்ததுனால நீங்கள் பரிசுத்தமான ஓய்வு நாள் சனிக்கிழமை 7ஆம் நாளை கடைபிடிக்க தேவையில்லை. முதல் நாளுக்கு நான் உயிர் சேர்ந்த மகிமையான நாளுக்கு நீங்கள் மாறிக்கொள்ளுங்கன்னு எங்கன்னா சொன்னது உண்டா? எங்கேயுமே சொல்லலை. உண்மை தானே? ஆனால் இந்த கட்டளையை வச்சு இருக்கிறவங்க மாற்றிட்டாங்க. சாத்தானுடைய ஆதிக்கத்தினால, சாத்தானுடைய அதிகாரத்தினால, ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக, ஒரு மனிதன் மூலமாக, உலக கிறிஸ்துவ மத தலைவரால் ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு ஒரு பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சாத்தானுடைய வஞ்சகத்தால் இது மாற்றப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு எதிரிடையாக, நமக்கு எதிரினா சாத்தான் தான். கரெக்டா? கட்டளைகளால் நமக்கு விரோதமானவன் சாத்தான் தான். இருந்த கையெழுத்து அப்படின்னா பாவ கையெழுத்து, பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணங்கள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோசேவுக்கு நியாயப்பிரமாணம் கருத்தை கொடுத்தாரு. ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தா திருப்பி அடிக்கணும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதான் நியாயப்பிரமாணம். ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தா நீ மறு கண்ணத்தை காட்டு, அன்பு செலுத்துன்னு சொன்னார். ஆனால் மோசேவுடைய பிரமாணம் என்னன்னா, நீ ஒரு கன்னத்தில் அடிச்சுன்னா திருப்பி நான் உன்னை அடிப்பேன், நீ என்ன கண்ணை குத்துனேன்னா நான் உன் கண்ணை குத்துவேன். இதுதான் பிரமாணம். இந்த பிரமாணத்தை தான் சிலுவையில் அடித்தார், ஆணை அடித்தார். ஆனால் அன்பா என்ற கட்டளையை நிறைவேற்ற சொன்னார். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்போது இப்படி கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் இருந்தவன் தான் சாத்தான். அந்த சாத்தானுடைய எண்ணங்களையும், அந்த சாத்தானுடைய நினைவுகளையும், அந்த சாத்தானுடைய சதி திட்டங்களையும் சிலுவையில் ஆணி அடித்தாரே தவிர கட்டளைகளை சிலுவையில் ஆணி அடிக்கல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போது இந்த கையெழுத்து எந்த கையெழுத்துன்னு கேட்டிங்கன்னா, பாவ கையெழுத்தும் உலக ஆசா பாசங்களும் உலக இச்சைகளும் நம்முடைய மாம்சம் மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்களே தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது சாத்தானுடைய சட்ட உரிமைகளும் அவனுடைய அதிகாரங்களும் அவனுடைய துறைத்தனங்களும் அவன் மூலமாய் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இருந்த பாவ மனுஷனும் பாவ கையெழுத்தும் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததுனால மனுஷனுக்குள் வந்த அந்த பாவ கையெழுத்தும் தான் சிலுவையில் அறையப்பட்டதை தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. இன்றைக்கு அநேகர் கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, அதை நம்மை கட்டுப்படுத்தாது. அதனால இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்கிக்கின்னு கிடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அநேகர் இயேசுவோடு கூட 10 கட்டளைகளும் நியாய பிரமாணங்களும் சிலுவையின் மேல் வைத்து ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர் மரித்த பிறகு அந்த கட்டளைகள், குறிப்பாய் 4ஆம் கட்டளை, நம்மை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்றாங்க. சபை நடத்துகிற போதகர்கள், சபை நடத்துகிற தீர்க்கதரிசிகள், ஆமென், கட்டளைகள் இயேசு சிலுவையில் மரித்து விட்ட பிறகு அந்த கட்டளைகள் நம்மை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. கட்டளைகள் ஏன் நம்மளை கட்டுப்படுத்தாது? அப்போ இஷ்டத்துக்கு தாறுமாற சிலுவை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல, கண்டதை வணங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, கட்டு தானே? ஆனால் கட்டளைகளை கடைபிடிக்கணுமா கடைபிடிக்க கூடாதா? கட்டளைகளை கண்டிப்பாக கடைபிடிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போது நிறைய பேர் சொல்கிற அர்த்தம் என்னன்னா, இயேசுவோடு கூட கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் 4ஆம் கட்டளை சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அந்த கட்டளைகள் இனிமேல் நம்மளை கட்டுப்படுத்த
கீழ்ப்படுத்தாது என்று சொல்லுகிறார்கள். சாத்தான் இப்படி வஞ்சகமாக பொய்யான அர்த்தங்களை சொல்லி இந்த உலகம் முழுவதையும் 4ஆம் கட்டளையை, அதாவது வாரத்தினுடைய 7ஆம் நாள் கட்டளையை, சனிக்கிழமை கடைபிடிக்க வேண்டிய பரிசுத்தமான ஓய்வு நாளை 7ஆம் நாளில் இருந்து முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி சதித்திட்டம் தீட்டினான். ஆமென். மாற்றிவிட்டான். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை மகிமைப்படுத்துவதை போல நடித்து தந்திரமாய் மாற்றிவிட்டான். இது தெரியாமல் அநேகர் இன்றைக்கு கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நல்ல ஆழமான ஒரு சத்தியம். திரும்பவும் சொல்றேன், இன்றைக்கு அநேகர் இயேசுவோடு கூட 10 கட்டளைகளும் சிலுவையில் மேல் வைத்து ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. எனவே அவர் மரித்த பிறகு கட்டளைகள், அதாவது குறிப்பாக 4ஆம் கட்டளை நம்மை கட்டுப்படுத்தாது என்று பொய் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லி சாத்தான் வஞ்சகமாக பொய்யான அர்த்தங்களை சொல்லி இந்த உலகம் முழுவதையும் 4ஆம் கட்டளையிலிருந்து முதலாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி இன்றைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ உலகத்தையும் திசை திருப்பிவிட்டான். ஆமென். அதாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை மகிமைப்படுத்துவதை போல நடித்து தந்திரமாய் மாற்றிவிட்டான். இது தெரியாமல் அநேகர் கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, குறிப்பாக 4ஆம் கட்டளை சிலுவையில் அறையப்பட்டு விட்டது என்று சொல்லி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டதா அப்படின்ற கேள்விக்கு அறையப்பட்டது கட்டளைகள் அல்ல, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, சாத்தானுடைய அதிகாரம், பாவ மனுஷன், உலக ஆசா பாசங்கள், பழைய மனுஷன், இதுதான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இதை நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அதுதான் பார்க்க போகிறோம். கொலோசியர் 2:14 நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து அது பாவ கையெழுத்து. ஆமென். தேவன் என்ன சொன்னாரு? நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு. இந்த கனியை நீ சாப்பிடுகிற நாளில நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு. ஆனா சாத்தான் என்ன சொன்னான்? நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களை போல மாறுவீங்கன்னு சொன்ன உடனேயும் ஆசை மனுஷனுக்குள்ள வந்து விட்டது. அந்த ஆசை நிமித்தம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால சாத்தானுடைய கையெழுத்து மனுஷனுக்குள்ள வந்து விட்டது. ஆமென். இந்த சாத்தானுடைய கையெழுத்து தான் சிலுவையில் அறையப்பட்டது. நல்லா புரியுதா? நல்லா புரியுதா? கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. கட்டளைகளுக்கு விரோதமா மனுஷனை கீழ்ப்படியாம பண்ண வச்சு சாத்தான் புத்தி சொன்னதுனால, அதாவது சாத்தான் சதித்தமாய் சொன்ன வஞ்சகமாய் சொன்னதுனால, மனுஷன் கீழ்ப்படிந்ததுனால சாத்தானுடைய கையெழுத்து மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி தேவனுடைய கையெழுத்து மட்டும்தான் இருந்தது, பிரமாணம். மற்றவங்க சொல்ற பிரமாணம். பிரமாணம் என்றால் ஒரு கையெழுத்து. அது எந்த கையெழுத்து? தேவனுடைய கையெழுத்து சிலுவையில் அறையப்படுமா? சாத்தானுடைய கையெழுத்து தான் சிலுவையில் அறையப்பட்டது. ஆமென். அப்போ இந்த பாவ கையெழுத்து தான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. ரோமர் 6:6 எடுத்து வாசிக்கலாமா? ரோமர் 6:6. ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனம். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு என்ன சரீரம் ஒழிந்து போச்சு? பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தில் வச்சு பார்க்கும்போது சிலுவையில் அறையப்பட்டது என்னது? சொல்லுங்க, படிச்சவங்க சொல்லுங்க. பாவ மனுஷன், பழைய மனுஷன். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒருபட்ட அநியாய அக்கிரமம் பண்ணியிருந்தல, அந்த சாமி இந்த சாமி கண்டதை வணங்கிட்டு இருந்தல, அந்த பாவ மனுஷன், சடங்காச்சாரமான சில காரியங்களை செய்து கொண்டிருந்த, பாரம்பரியங்களை நடப்பித்துக் கொண்டிருந்த பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது. இப்போ கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டது சொல்லப்பட்டிருந்தா, பாவ மனுஷன், பழைய மனுஷன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் தான் சிலுவையில் அறையப்பட்டது. ஆமென். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்ப சிலுவையில் அறையப்பட்டது என்னது? கட்டளைகள் அல்ல, பாவ
மனுஷன் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ அறையப்பட்டது கட்டளை அல்ல, பழைய பாவ மனுஷன். அந்த பழைய பாவ மனுஷனுடைய கெட்ட சுபாவங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் தான் சிலுவையில் அறையப்பட்டது. சாத்தானுக்கு செவி கொடுத்த தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் சிலுவையில் அறையப்பட்டதே அன்றி கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, கட்டளைகள் நம்மை கட்டுப்படுத்தாதுன்னா இயேசுவை வணங்காம கண்டதை வணங்கலாம்ல. அப்புறம் ஏன் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி சர்ச்சைலாம் சொல்றாங்க? கட்டளை நான் கேட்குறது, ஏசுன்னு நீ சொல்றேன்னா கட்டளைகளை கடைபிடிக்கணும். இயேசு என்ற பெயரை சொன்னா அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படினா, 4வது கட்டளை மட்டும் கீழ்ப்படியக்கூடாதுன்னா இயேசுப்பா சொன்னாரா? ஆமென். எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கணும். அல்லேலூயா. சரி, ரோமர் 7:21 வாசிக்கலாம். ரோமர் 7 ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நல்லா கவனிங்க. நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணம். பிரமாணம்னா என்னன்னு சொன்னேன் ஏற்கனவே, கையெழுத்துன்னு சொன்னேன். கரெக்டா? நான் சாட்சிக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பாருங்க, சாட்சிக்கு நான் நன்மை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏவுதல் எனக்குள்ள வருது. அது ஒரு நன்மை செய்யணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குதுன்னு வச்சுக்க. இருக்குதா இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் யாருக்காவது நன்மை செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் பின்னாடியே இன்னொரு எண்ணம் வரும், நான் எதுக்கு அது ஃபீஸ் கட்டணும், என் அப்பா அம்மா இல்லை அவங்க கட்டணும், நம்ம எதுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போ நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அது எதிர்மறையா கெடுதல் செய்யணுன்ற எண்ணமும் வருது. கரெக்டா? இதுதான் பிரமாணம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் என் இதயத்தில் இருக்கிறது. பின்னாடியே நன்மை செய்ய தேவையில்லை என்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இந்த நன்மை செய்யக்கூடாது, தீமை செய்யி அப்படின்ற அந்த தீமையான எண்ணம் தான் சிலுவையில் அறையப்பட்டதை தவிர கட்டளைகள் கிடையாது. தேவன் என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல் பிறரிடத்தில் அன்பா இருப்பாங்கன்னு கட்டளை சொன்னாரு. அப்போ நான் சாட்சி இடத்துல அன்பா இருக்கிறேன்னா, குழந்தைக்கு முடியலன்னா, அவங்க வீட்டில் ஃபீஸ் கட்ட முடியலன்னா, இல்லை ஏதோ ஒரு அனாதை குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா, நம்ம போய் ஃபீஸ் கட்டணுன்ற ஒரு நல்ல எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ள வரும். அது நல்ல பிரமாணம், தேவ பிரமாணம். அதுக்கு பின்னாடியே நன்மை செய்யாதே என்கின்ற ஒரு கெட்ட பிரமாணம் இருக்குல்ல, அந்த பிரமாணம் தான் சாத்தானுடைய பிரமாணம். தேவன் நன்மை செய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணத்தை நமக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. நமக்குள்ள அது சுபாவம் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடியே நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரமாணத்துக்கு பின்னாடி தீமை செய்ய என்கின்ற பிரமாணத்தை காண்கிறேன். இப்போ பிரமாணம் என்பது கையெழுத்து. நன்மை செய்ய என்கின்ற கையெழுத்து தேவ கையெழுத்து. தீமை செய்ய என்கின்ற சொல்கிற கையெழுத்து சாத்தானுடைய கையெழுத்து. இந்த தீமை என்கின்ற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன். தீமை என்கின்ற வேறொரு சாத்தானுடைய கையெழுத்தை காண்கிறேன். இந்த சாத்தானுடைய கையெழுத்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டதை தவிர கட்டளைகள் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டுச்சா? இல்லை. அறையப்பட்டது என்னது? நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம், நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணம், நமக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தனைகள், நமக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள். ஆமென். அதுதான் சிலுவையில் அறையப்பட்டதை தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆமென். அதாவது நன்மை செய் என்கின்ற என்னுடைய மனதில் உள்ள தேவ பிரமாணம். நன்மை செய் என்கிறது தேவ பிரமாணம். தீமை செய் என்கிறது சாத்தானுடைய பாவ பிரமாணம். இந்த சாத்தானுடைய பாவ பிரமாணம் தான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதை தவிர தேவனுடைய கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. அல்லேலூயா. ரோமர் 7:23 வாசிமா. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். தேவன் நல்லது செய்யன்னு சொல்றாரு. நான் நல்லது செய்ய விரும்புகிறேன். ஆனால் கெடுதல் செய்ய என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. நான் நன்மை செய்யட்டுமா அல்லது தீமை செய்யட்டுமா என்று எனக்குள்ள போராடி கொண்டு வருகிறேன். அல்லேலூயா.
தேவன் நன்மை செய்ய சொல்றாரு, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய சொல்றாரு. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நான் நன்மை செய்ய நாடுகிறேன். அதே சமயத்தில் எனக்கு பின்னாடி நீ நன்மை செய்யாதே, நீ கெடுதல் செய் என்கின்ற வேறொரு பிரமாணம் வந்து எனக்குள்ள நான் போராடி கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். அப்போ தீமை செய்ய என்ற பிரமாணம் தான் சிலுவையில் அறையப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா வந்து நன்மை செய்யன்னு சொல்லிட்டு, இல்லை இந்த மகனை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ அந்த நன்மை செய்யாதே அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் சொன்னதான். கட்டளைகளை நிறைவேற்றினா கண்டிப்பாக நிறைவேற்றி தான் பார்க்கணும். இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், 4வது கட்டளை கடைப்பிடிக்க தேவையில்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. ஆமென். ஆனால் கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து காலகாலமாக பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள், போதகர்கள் கட்டளைகள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. பிரமாணங்கள் சிலுவையில் அறையப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பிரமாணம் என்கின்றது ஒரு கையெழுத்து, தேவ கையெழுத்து. கட்டளைகள், அந்த கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை, பாவ கையெழுத்து தான் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த நல்ல பிரமாணத்துக்கு விரோதமாய் ஒரு கெட்ட பிரமாணம் எனக்குள்ள கிரியை செய்கிறது. அந்த கெட்ட பிரமாணம் பாவம் செய்யும்படி என்னை தூண்டுகிறது. அது என்னை பாவம் செய்யும்படி என்னை சிறையாக்கி கொள்கிறது. என்னை சிறையாகுது பாரு. பாவம் செய், கெடுதல் செய், நல்லதை செய்யாதே என்று எனக்குள்ள போராடி என்னை பாவம் செய்ய தன்னை சிறையாக்கி கொள்ளுகிற மாம்ச இச்சை, மாம்ச எண்ணம், இதுதான் சிலுவையில் அறையப்பட்டது தவிர கட்டளைகள் சிலுவையில் அறையப்படவில்லை. ஹல்லேலூயா. கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.